மங்களம் உண்டாகட்டும். அப்படிதான் சொல்றீங்க. மங்களம் உண்டாட்டு மங்களம் உண்டாட்டு. ஏன் மானகட்டே அவரானு கேக்குறா எரும மாடு. நீங்க வாங்க சாமி. வாங்க சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பங்கி விடலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பங்கி விடலாம் மாமா பொம்பளைங்க கத்து விட்டு பங்கி விடலாம் மாமா அச்சமடை என்ன மறந்தாச்சா கத்தோடு கத்தக மறந்தாச்சா நீனாமா சாமி வேணாமா இந்த போல பின்னொருத்தி வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பங்கி விடலாமா. யோ யோ என்னையாச்சு? ஏன் முண்டா அறிவு கட்ட முண்டா அவங்க வாய்ஸ் நம்ம சத்தம் கெடுத்துடா. எங்கடா சத்தம் கேட்கணுமா? இப்ப கேட்கும் பாருங்க. முண்டுங்க முண்டு நீ மசித புடுங்கன குச்சியா குடுறா மேல போய். முண்டுங்க முண்டுங்க ஓம்பு ஓம்பு. அவனுக்கு பிடிச்சா சொல்றேன், உங்களுக்கு என்ன விடுங்க. அட கடவுள் இப்படியே கொஞ்சம் மெண்டலா வேண்டாமா? எதை பார்த்துக்கிட்டு அடிச்சா? இது நம்ம தொழிலை பார்த்துட்டே. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா போடி புரியா பச்சா. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா போடிக்கற சாமி அரே சாமி நீ சாமி சாமி ஏ மெண்டல் ஆடுமா? சத்தம் கேட்கல. ஏங்க ஐயா, அவனை அப்படியே இங்க கொண்டங்களே ஒரு பரிசு தரலாம்னு நினைக்கிறேன். பக்கத்துல கொண்டங்க. என்னடா பப்புட முடியல பாரு கிறுக்க மேல குடிக்க வந்திருக்கே. சீ கரு போடா மேல ஆடு மாட்டி. ஏய் சாமி சாமி வாங்க. என்னடா பண்ண? என்ன பண்றேன்னு தெரியல சாமி. சரி தலைவி எங்க? ஏப்பா தம்பி, இன்னொரு பரிசு வேணுமா? என்னங்க இன்னொரு பரிசு வேணா? சரி சரி ஒரு சீ வேணாம். உனக்கு ஏதாவது நிறைய வேணும். நிறைய வேற என்ன வேண்டது கேக்குறியா? நிறைய கேட்கணும். சரி வர சொல்லு தலைவி வந்து. தங்கச்சி வர சொல்லவா? தங்க பிள்ளை தங்கச்சி வாடா, அண்ணன் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஓடியாடா தங்க பிள்ளை. அதையா அதையா ஏலே ஏலே என்னாசி பைங்கிளியே பாலி பசங்கொடியே பைதமிழ் தீர்வையே நோம்பு பல நாடிருந்து வேண்டும் மரம் வேண்டி நிற்க நோம்பு பல நாடிருந்து வேண்டும் மரம் வேண்டி நிற்க தெய்வந்தான் தந்தது உன்னை தான் இளங்கிளியே ஏலே இளங்கிளியே என்னாசி பைங்கிளியே பாலி பசங்கொடியே பைதமிழ் தீர்வையே. டான்ஸை எவன் தூக்குறானோ மாமியா வச்சிருக்கான்னு அர்த்தம். குழலோடும் யாழோடும் இசை கேட்ட போதும் மலரை உன் சொல் போல இசையாவதேது. குழலோடும் யாழோடும் இசை கேட்ட போதும் மலரை உன் சொல் தாய் தந்த பிச்சை எடுக்கிறியாண்டா? யாரடி உன்
சொன்னேன்ல டான்ஸை கட்டி பிடிக்கிறேன் மாமியா வச்சிருப்பேன்னு. அதான் இல்லைங்க, நான் சித்தியை வச்சிருக்கேன். அண்ணா வணங்குகிறேன் அண்ணா. தங்கச்சி வாழ்க பல்லாண்டு வளக 100 ஆண்டு நோய் நொடி நாம நல்லா இருந்த தங்கச்சி. விளங்காத வயல போய் அண்ணன் சொல்றீங்க. தாங்கள் அழைத்ததன் விவரம் என்னவோ? நம்ம இடத்துக்கு மேலோ வாசி பிரமணன் புத்திரன் நாரத மகரிஷி வந்திருக்காங்க. அழைத்து வாருங்கள். எல்லா இதோ 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 இதோட தங்கச்சி சாமி. சுவாமி வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்திட வேண்டும். தாங்களை வாழ்த்துவது வணங்குவது உங்களுடைய முறையை பண்பு. அடையாள வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவா. காண 1000 கண் வேண்டும், காண 1000 கண் வேண்டும், உங்களை காண கண்ணாயிரம் வேண்டும். நாரதரை காண 1000 கண் வேண்டும், உங்களை காண கண்ணாயிரம் வேண்டும். சுவாமியை காண 1000 கண் வேண்டும். உலகளந்த மன்னவள்ளி தமிழ் பாடுமா மொழியே, உலகளந்த மன்னவள்ளி தமிழ் பாடுமா மொழியே, நான்மகள் மைந்தன் என்று நானிலம் பாட்டுமை, நான்மகள் மைந்தன் என்று நானிலம் பாட்டுமை காண சுவாமியை காண நாரதரை காண 1000 கண் வேண்டும், உங்களை காண கண்ணாயிரம் வேண்டும். காலத்தில் பிறந்தவரை நானலை அறிந்தவரை, காலத்தில் சிறந்தவரை காணிலும் கருதியவரை, காலத்தில் பிறந்தவரை நானலை அறிந்தவரை, கானகத்தில் உமைக்கான பாக்கியம் என்ன செய்தேன், கானகத்தில் உமைக்கான பாக்கியம் என்ன செய்தேன். காண சுவாமியை காண நாரதரை காண 1000 கண் வேண்டும், உங்களை காண கண்ணாயிரம் வேண்டும். சுவாமியை காண 1000 கண் தத்ததும் தத்தித்ததும் ததி கிடக ததி கிடக ததி கிடக ததும் தத்ததும் தத்தித்ததும் ததி கிடக ததி கிடக ததி கிடக ததும் தத்ததும் தத்தித்ததும் ததி கிடக ததி கிடக ததி கிடக ததி கிடக ததி கிடக ததி கிடக தீம் கிடக தீம் கிடக தீம். சுவாமி விளங்குகிறேன். அல் வாழ்த்துக்களை மங்கள உண்டாக வரவா சாமி, ஆ? எனக்கு ஒரு வர வேணும் சாமி. எவாடா என்னடா செஞ்ச? ஒன்றும் இல்லை சாமி, உருண்டு வந்தேன். ஆனா பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் டப்பா உள்ள இருந்துச்சு சாமி. அதான் ஒரு சாமியாரை கூட விடாம மண்டி போட்டு நல்லா வணங்கி பரவாயில்லையே, சிறப்பா செய்றியே. ஆமா சாமி, அனுபவம் பெருசு. இங்க வாப்பா. ஏண்டா என்னங்க மாப்பிள்ள என்ன சாமி, என்ன ஆமா நேத்து வந்த ஒரு சாமி சரிங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணாரு. நீ அப்படி பண்ற. நான் உன்னை ஆரம்ப காலத்துல இருந்து வளர்த்து விட்டனே. ஆமா ஆமா, என்னே ஒரு நாள் கூட இப்படி பண்ணவே இல்லை. சரி வாங்க வாங்க, உங்களுக்கு பண்ணாமையா சாமி எனக்கு ஒரு வரம். இங்க வாம்மா. சாமி. என்ன வர வேண்டும் கேள் மகளே. இல்ல சாமி, என்ன வர வேண்டும் கேள். அந்த மண்டை மேல எதுக்கு சாமி அந்த கொண்டை? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல சாமி, உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? இல்ல சாமி, மண்டை மேல எதுக்கு சாமி அந்த கொண்டை வச்சிருக்கீங்க? மண்டையில இருக்கிறதுக்கு பேர் பிரம்ம முடிச்சு கொண்டைகள்ல. சரி சரி, நீங்க போட்டதே அதுக்கு பேர் கொண்டை. சரிங்க. நாங்க போட்டதுக்கு பேர் பிரம்ம முடிச்சு. சரி, அந்த கொண்டை மேல பூ எதுக்கு? கொண்டையில வைக்காம எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. எல்லாத்தையும் உங்க அப்பா தான் படைக்கிறாரு. ஆமா. இந்த மாதுளை பழத்தை உருண்டையா படைச்சவர் உங்க அப்பா, ஆரஞ்சு பழத்தை உருண்டையா படைச்சவர் உங்க அப்பா, உருண்டையா தேங்காய் கூட உருண்டையா படைச்சாரு உங்க அப்பா. ஆமா. ஏன் உங்க அப்பா அந்த வாழைப்பழத்தை மட்டும் நீட்டமா படைச்சாரு? வாயாங்க. உண்மையிலேயே அனுதினமும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரே ஒரு பழம் என்ன பழம்? என்ன பழங்க? வாழைப்பழம். அதுக்கு தான்
என்னைய தேட கிடைக்காத திரவி மாதிரி ஆமா. தேடி அலையக்கூடாது இல்லையா? சரிங்க. எல்லோருக்கும் கிடைக்கிறக்காது நீட்டமா படைச்சு. நீட்டமா படைச்சிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமா? வேணாங்க, நான் உள்ள போய் பழம் இருக்கு சாப்பிட்டுக்கிறேன். விளையாட்டு பருவங்கள். ஹலோ சார் போயினே. விளையாட்டு பருவங்கள் இனிமையான காணபாடு இன்பட்டு வணங்கி ஆரணங்கி நீ வாழ்க, நின் குலவாழ்க. இன்றுமே நீ குன்றின் மேலிட்ட விளக்காக கோடி கோடி நன்மைகளை பெறும் குணபதியாக குமரக்கடவுள் துணையோடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மகளே என்று. ஏனென்றால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்காது. கல்வி கரையில கற்பவர் நாட்சில. படித்தவர்களை பார்த்து பார்க்கும் பொழுது நட்டாமரை குளத்திலே நல் அன்னம் சார்ந்தாற் போல் கற்றாரை கற்றோரை காமொருவர் என்பார்கள். அப்படி உன்னை பார்த்து நல்ல இடத்திலே நல்ல விதையை விதைப்பது போல நல்ல நல்ல நிலம் பார்த்து விதைத்து விடுவோமா? நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நல்ல நாணயத்தை விதைக்கணும். கிளிகள் நீளங்களிலே கைவிதனை விதைக்கணும். பிழைகளை எதிர்த்து பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நல்ல நாணயத்தை விதைக்கணும். கண்ணியர்க்கும் பாளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனை தவறாத காவல் பயிர் விளைத்து கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனை தவறாத காவல் பயிர் வளர்த்து அன்னை நோவை ஆனவர்க்கு விழும்புகளை விதைத்து பேர்வரும் சுந்தரியை பேருவரை நிறுத்தி இருப்பவர்கள் இதயத்திலே இலக்கமதை விதைக்கணும். எல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பெயர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே யானை பயிர் வளர்க்கணும். பார்வொழுது மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார்வொழுது மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறை கொள்ளவர்க்கு நேர்முறையை விதித்து பேர் வரும் தந்ததியை நேர்முறை நிறுத்தி பெற்ற தீர் நாட்டினிலே மற்றவனை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாம விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நாணயத்தை வளர்க்கணும். சபாஸ். நன்றி நன்றி நன்றி. நாணயம் என்பது காசு பணம் அல்ல, நயம். நாய் என்பது நாக்கு. அதைத்தான் சொன்னான் வள்ளுவன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. சபா. அந்த மாதிரி நாணயமாக. ஆனா நாணயத்தையும் சொல்லலாம். இங்க உட்காந்துருக்காப்லே சரவணே ரொம்ப கொஞ்சம் வசதி வாய்ப்பானாலியா? நாணயம் நிறைய இருக்கு. நாணயம் நிறைய இருக்கியா? ஆமா. அதே மாதிரி பேசுற வச்சு ரொம்ப நாணயமா ரொம்ப நாணயமான பையன் அப்படின்றது சொல்றது வந்து பெருமையா இருக்குல்ல. நாணயத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. சரவணுக்கு யார் பேர்? சில்லற பைய. சில்லறைக்கு பேர் நாணயம் தாயா? புதுசா பழகுற ஆள் ஒண்ணு போட்டு உங்களை சித்திரம்னா சரியா பேச்ச பாருங்க. பேச்ச நயத்தை புரிஞ்சுக்கங்க. நாணயத்துக்கு இவத அர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு தவிர இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு மனுஷன் பேசுறாரு, ஏய் அவர் ரொம்ப பதமான ஆளியா,
நல்ல பேச்சு கொஞ்சம் பக்குவமான பேசுவாரியா. ஒரு பொது இடத்துல ஒரு 10 பேர் மத்தியில் ரொம்ப எதம்பதமாக பேசுவார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. பதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏண்டா என்ன உங்களை இல்லைங்க இல்லைங்க, வெண்ணெய் என்பதும் பதம் என்பதும் ஒன்றுதான். ஆனால் சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அப்போ பதத்தை இந்த விதமாக சொல்லலாம் அப்படின்றது. நீங்களாம் மச்சினன்றீங்க, நான் உங்களுக்கு மச்சினா? நீங்கள் என்ன மச்சுனு எனக்கு எப்படி மச்சுனன் வேணும்? வேணாம் இருக்கட்டும். அந்த கதை ரொம்ப இருக்கிற பெரிய கதையை பேர், அதெல்லாம் வந்த கதையை பார்ப்போம். அதனால வாழ்த்துகிறேன் மகளே, வாழ்க வல்லாண்டு. இருப்பினும் உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமுறை பெறாமல் நீ நாரதன் கோட்பாடு வராமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு வந்து படைக்கூடிய வகையிலே அற்புதமான தர்க்கத்தை ஏற்படுத்த அடியன் தொடுக்க முதல் வினா இதோ. ஞானநிலை தான் உயர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உயர்ந்த சாமி சாமி சாமி. நாடு மழை நாடு புரிந்து கந்த மலரிந்து முக மாதே கந்த மலர் கல்வ மலர் இந்து சிந்தில்ல கந்த மலர் இந்த முக மாதேவ தந்தை வாய் பெயர் சொல் கோதே 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 தந்தையின் நம்பிராசன் சுவாமி, தந்தை நம்பிராஜன் சுவாமி, தாயினி பெருமோகினியா சுவாமி. அற்புதமான ஒரு கேட்ட கேள்விக்கு ரத்தின சுருக்கமா. ஏன்னா கேள்விகள் பலவாறு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே உங்களை பார்த்து ஒரு கற்றறிந்த பெண்ணாக மன்னனும் மாசர கற்றோனு சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனுக்கு தன் தேயமல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு தராசு தட்டில் ஒரு மன்னவனையும் ஒரு புலவனையும் சராசத்தை நிப்பாட்டினோம்னா யாருக்கு பெருமை? மன்னனுக்குத்தான் பெருமை இல்லை, அப்புறம் புலவருக்குத்தான் பெருமை. அதே மன்னனை கட்டு மாசர கட்டோடு சீர்தூக்கின். அப்ப மன்னவனுக்கு அவன் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணு. ஒரு நாட்டை விட்டு நாடு போறேன், தேசாந்திரம் போறதுக்கு எது துணை வரும்? கல்வி ஒன்றே துணை வரும். சொல்லுங்க. அப்ப படித்தவனுக்கு தான் சிறப்பு, மன்னவனுக்கு அவன் நாட்டு எல்லைக்கு சிறப்பு. மாறு வேஷத்துல போனா மத்த ஊர்ல தெரியாம போயிடும். மாறு வேஷத்துல போனோம்னா மன்னனு வந்து மக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப கட்டவருக்கு தான் சிறப்பு. உண்மை உண்மை. நீங்க கட்டறிந்த என் தாய் கலைவாணி போல உங்களை நினைச்சு மதித்து முன்னிட ஒரு வார்த்தை கேட்குதுனே என கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். கேட்டவன் கொடுத்தானே, கேட்டதும் கொடுத்தவன் கருணன், கேட்காம கொடுத்தானே பாரி, செத்தும் கொடுத்தானே, சீதகாதி பெய்து கொடுத்தானே. நாட்டுல எத்தனை பேர் எத்தனை விதமா கொடுத்திருக்கான். நீங்க நான் கேட்கறதுக்கு நீங்க கொடுக்கணும். கேட்கக்கூடிய முறையை பொறுத்து பதில் என்பது வரும். ஏங்க வரமுறை இல்லைன்னா உலகத்துல என்ன கேட்க முடியுமா? அது நல்லா இருக்காது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் பகுத்தறிவு வந்து ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. கேள்வியை பத்தி எதற்கு? பகுத்தறிவில் வர பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? எங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் யாரு? நாங்க எல்லாம் மனிதர். உனக்கு எத்தனை அறிவு? எனக்கு 6 அறிவு. அப்ப இந்த இடத்துல யாரு கேட்கணும்? இந்த இடத்துல நீங்க வந்து கேட்கணும், நான் வந்து பதில் சொல்லணும். எங்க கேள்வி கேட்பது பகுத்தறிவு அளவு இருக்கு. பகுத்தறிவு எனக்கு தானே இருக்கு. அப்ப நீங்க கேள்வி கேட்டா நான் வளர்த்து கொள்வீங்கல்ல. ஓ, நான் கேட்டு நீங்க வளர்த்துக்கிறீங்க. அப்படினா இருக்கிறத தான் வெளி கொண்டு வரணும். அப்ப அறிவு என்பது பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கிறது கிடையாது. அப்படி கிடையாது. ஏங்க பச்சை தண்ணி ஊத்தி வளர்த்துவாங்களா? அதாவது அறிவு வளரணும் அப்படின்னா வளருதா? மனுஷன் வந்து மனதுக்குள் இருக்கிற அறிவை வெளி கொண்டு வர்றதுக்கு வந்து கல்வி என்ற ஒன்று வேண்டும். ஊற்றுனா என்ன? ஊற்றுனம்ல அது என்ன? ஆமா, ஊற்றுனா வந்து தண்ணீரை வந்து ஊற்றாக பெருக்கெடுத்து வருது. அப்ப அறிவு ஊற்றுன்னு எப்படி சொல்றேன்? அது எதுக்குன்னா மனுஷன் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறது எப்படி சொல்றீங்க? முதல்ல இருக்கணும். இருங்க. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கச்சனை தூறும் அறிவு. எதுக்கு வள்ளுவ சொன்னேன்? எத்தனை உலகத்துல எடுத்துக்காட்டு இருக்கு. ஏன் தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்குன்றேன்? ஏன் மணல் சார்ந்த இடத்துல வந்து அதாவது தோண்டினால் தான் ஊற்று என்பது பெருக்குது. அப்ப மணற்பாங்கான இடத்துல எப்படி தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுகிறதோ அதே போன்று கற்க 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 அறிவு வளரும். அப்புறம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறான்னு கேக்குறீங்க. அப்படி நான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி வளர்க்க முடியாது சாமி. அப்ப கல்வியை கற்றறதுனால தான் வந்து அறிவு என்பது வெளிக்கொண்டு வர முடியும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். வார்த்தை விட்டக்கூடாது. தீயினால் சுட்டபடி உள்ளாரமானது நாவினால் சுட்டபடி இப்படி எடுத்துக்காட்டுக்கு
சொல்லலாம். அப்புறம்? விடுவதற்கு முன்னால் யோசிக்கணும்ல. நீங்க சொல்றீங்க பச்சை தண்ணி விட்டு பச்சை தண்ணி உலகத்துல ஏதாவது வாழ முடியுமா? பச்சை தண்ணி இல்லாமல் எந்த நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாத உழைக்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அப்படி சொல்லுங்க. தண்ணீர் இல்லைன்னா உலகத்துல என்ன வளர முடியும்? ஏங்க ஒரு மனுஷனுடைய உடம்புலயே 65 விழுக்காடு தண்ணி இருக்கு. அதை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொடியில காயப்பட்ட துண்டு மாதிரி ஒரு மனுஷன் உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பு வச்சுக்கிட்டு நீர்ல மூலத்தையும் சொல்ல முடியுமா? இது வாழ முடியுமா? அதனால நீங்க பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் படி இருக்காங்க. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ இடமோ குறிஞ்சி. ஊரு சிற்றூர். மேற்பாடி. தந்தை பெயர் நம்பி. தாய் பெயர் அங்கை முகுனி. உனது பெயர். உனது பேர் வந்து வள்ளி. உடன்பிறந்து உடக்கும் பிறக்காதவர் 7 பேர். சரி வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு. செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு. கையில் உள்ளது காவன். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரமாக பாதுகாக்க வேண்டியது. வருவது ஒரு முறை. சாஸ்திரப்படி வராவதை தவறவிட்டால் பெரிய உபத்திரத்துக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா மனிதன் உண்டு, மனிதனில் மிருகம் உண்டு, மனிதனில் மாணிக்கம் உண்டு, மனிதனில் தெய்வம் உண்டு. நான் கேட்கிறேன் மனிதன் எத்தனை பேர் இருக்கான்? ஏன்னா வள்ளலாறு சொல்லலாம். ஏன்னா பச்சை தண்ணியிலே விளக்கேற்றி அன்று பெருமைப்படுத்தினாரு. பசி என்று வந்தவர்களுக்கு பகல் படி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் அவர்தான் மனசு வாடி போய் பசிப்பணியை தீர்ப்பதற்காக அன்னச்சத்திரம் என்றதை ஒன்று அமைத்தார். அவ்வளவு பெருமை இருக்கு இல்லையா? இப்ப அந்த மாதிரி மனிதரை பார்த்திருக்கான். மனிதன் மிருகம் யாரு? மிருகம்னா மிருகத்தனமா நடந்துக்கிறோம்ல. ஏன்டா அப்படி மாடு மாதிரி இருக்கான் பாரு, சொரண கட்டு போய் அப்படின்னா அது வந்து மிருகத்தை சார்ந்தது. என்னென்ன சொன்னாலும் சொரண கட்டு போய் அப்படியே இருக்கு, எருவ மாட்டை போல. அப்படி யாரு சொல்றீங்க? அப்படின்னு மனிதர்களை சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை சரி குருநாதன் கோயிலுக்கு சாமி போட வர பூத்தட்டு பழத்தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வர்ற பொழுது அழகா இந்த பொம்பளை பிள்ளைய பாடுறா. பாக்குறதுக்கு அப்படியே பசு மாதிரி இருக்குடா. ஏன்னா பசுவை நம்மெல்லாம் தெய்வமாக கோமாதா எங்கள் குலமாதான்னு நம்ம கும்பிடுறாளுங்க. கோடான கோடி வீட்டை கட்டி வச்சாலும் அதை ஒரு பசு மாடையும் கண்டையும் உள்ள கொண்டு போய் கோமியை விட்டாத்தே நம்ம சாத்திரத்தை கழிச்சு ஆகா இந்த வீடு கிரக பிரச வீட்டுல பரவாயில்ல பசு மாடு கண்டு வந்துச்சுரா இன்னி செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். அப்ப கோமாதா என்பதுக்கு இணையாக ஒரு பெண்ணை நாம கும்பிடுறோம். மன சந்தோஷப்படும். உங்களை பார்த்தா பசு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அதே பிள்ளையை பார்த்து உன்னை பார்த்தா மாடு மாதிரி இருக்குன்னு சொல்லி அது நல்லா இருக்காதுல்ல, விளக்க மாதிரி அடிப்பா. ஏன் தெரியுமா? பேசுற விதம் என்பது இருக்குல்ல. மாடும் பசும் ஒண்ணுதான், ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல. அதனால இடம் வந்து சாதிக்கலாம், அதிகாரத்தை கொண்டு சாதிக்கவே முடியாது. அதிகாரத்தை சாதிக்கலாம். ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு, அப்பா இங்க ஓடின்னு வந்தா ஓடியாரு, இங்க ஓடியானா ஓடியாருமா. அப்ப எந்த இடத்துல அதிகாரத்தை செலுத்தணும், எந்த இடத்துல அன்பை காட்டணும் அப்படின்னு வள்ளுவன் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்டி பூசோதரம் என்றான். அன்பதே செய்வோம், அன்பே ஜெயம், அன்பதான் வெற்றி, அன்பதான் இலக்கு. அப்படி இலக்கான விஷயத்தை உற்று நோக்கி உங்களிடம் ஒரு சில விவரத்தை கேட்கணும். இப்ப மனிதனும் மிருகம் சொன்னீங்கல்ல, மனிதனில் மிருகமாக உருவெடுத்தது யாரு? மனிதனில் மிருகமாக உருவெடுத்தது யார்? மனிதனில் வந்து மிருகமாக இருக்கிற மனித உடம்போட வந்து மிருகத்தோடைய தலையோட பெருமாளாகப்பட்டவர் இருந்தார். மனிதன் உண்டு, மனித மிருகம் உண்டு. மனித மிருகம் ஆஞ்சநேய பெருமா சுருங்க சொல்லி விளங்க வச்சு ஆஞ்சநேயன் தானே. ஆனா மனிதர்கள் வந்து நீங்க மிருகமா கேட்டீங்க. அப்ப மனித உடம்பு வந்து சிங்கத்தோட உடம்போட இருந்தது, பெருமாளாகப்பட்டவர் இருந்தாரு. அது மனித உடம்பு வந்து மனுஷ உடம்பு தான். தலை என்பது மிருகம் அப்படின்னா ரெண்டையும் சார்ந்து சொல்லணும்ல. மனித உடம்போடு மிருக வடிவெடுத்து நான் கேட்கல, மனிதர் மிருகம் யாரதை கேட்டேன். அப்ப ஆஞ்சநேய பெருமா அதானே உண்மை. இப்ப மனிதனில் மிருகம், மனிதனாக வந்தது யாரு? மனிதனில் மனிதமாக வந்தது சொன்னீங்கல்ல, தெய்வமே மனிதனாக வந்தது. ஆமா, தெய்வமே மனிதனாக வந்தது என்று படியளக்கக்கூடிய பரமேஸ்வரனாகப்பட்டவர் கூட வந்திருக்கு. ராமே சொல்லுங்க, ராமே அதானே, அப்படி சொல்லுங்க. அப்ப ஏன் இது சொல்றீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வான குலத்தை கொண்டதானே ராம அவதாரம். அந்த ராம அவதாரத்தை ராமனுக்கு தூதுப்பதான் அனுமன். அனுமனாகப்பட்டவன் யாரு? சிரஞ்சீவியா இருக்கிறேன். இன்னைக்கு அவர் பேர் சொல்லுது ஈசனுடைய அம்சம் தான் வந்து அனுமனாகப்பட்டவர் இருக்கலையா? ஆமா. ஆக அவனுக்கு உலகத்துல பிரம்மச்சாரிகள் உண்டு. நானும் பிரம்மச்சாரி தான், பர்வதரும் பிரம்மச்சாரி தான், ஆஞ்சநேயனும் பிரம்மச்சாரி தான். ஆஞ்சநேயன் பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி இல்ல, கல்யாணம் அவருக்கு திருமணமாகி குழந்தை கூட இருக்கிறது. ஆனா பிரம்மச்சாரி அப்படி. இப்ப விநாயகனே பிரம்மச்சாரி பிள்ளையாரு, ஆஞ்சநேயனுக்கு பிள்ளையாரு. பிள்ளையாரா? பிள்ளையார் இல்லமா, ஆஞ்சநேயனுக்கு பிள்ளை இருக்கல. யாரு? ஆஞ்சநேயனுக்கு பிள்ளை. வளைக்கு முன்னால கல்லறிய கூடாது. ஒரு கேள்வின்னு இருக்குன்னா அந்த கேள்விக்குண்டான பதிலை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும். நீங்க கேட்டீங்க, இப்ப நீங்க உங்க வாயில விட்டு விட்டீங்க. இப்ப அனுமன் பிரம்மச்சாரி பொதுவான வாசகம் சொன்னது. ஆனா அனுமனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்றாங்களா நீ சொல்றியா? சொல்லி அப்ப இதுல யார் பிள்ளை? யார்? அனுமனாகப்பட்டவர் எங்கே தென்னிலங்கைக்கு போறாரு. பிரம்மச்சாரினா அவன் எப்படி பிள்ளை உருவாக்க முடியும்? அதாவது தென்னிலங்கைக்கு போகின்ற பொழுது, அதாவது மலையை பேர்த்து கொண்டு போகின்றான் அல்லவா, மலையை பேர்த்து கொண்டு போகும்போது எங்க போறா? அனுமனாகப்பட்டவர் வந்து ராமனும் வந்து பாடம் பட்டு, அதாவது அரவம் தீண்டி வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கிறார்கள். யாரு? ராமனாகப்பட்டவர் லட்சுமணன். அவங்களை காப்பாற்றக்கூடிய
வைக்கக்கூடிய மூலிகை எங்கே இருக்கிறது? சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தால் தான் இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் என்பது தெரியும். இருந்தாலும் மலையக்க நிலையில் இருக்கக்கூடியவர்களை பிழைக்க வைக்கணும்னு அனுமனாகப்பட்டவர் போறாரு. போய் மலையே பேர்த்து போய் பார்க்கிறாரு. எந்த மூலிகை பிழைக்க வைக்கக்கூடிய மூலிகை என்பது தெரியவில்லை. அப்படி தெரியாம இருக்கும் மிருத்தி சஞ்சீவினி என்பது அந்த மூலிகையுடைய பெயர். ஆமா. அப்ப அந்த மூலிகையை பேர்த்து அந்த மலையை பேர்த்து எடுத்து வருகிறார். அப்படி பேர்த்து எடுத்து வருகின்ற பொழுது அப்ப கடலை தாண்டி தானே வரணும். அப்படி கடலை தாண்டி வருகின்ற பொழுது கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எங்க மலை இருக்கிறது? மைனாக மலையாக அங்கே அமர வச்சு செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் பாய்ந்து போகின்ற பொழுது அவர் தேசசாகப்பட்டது கீழே விழுகிறது. அந்த கீழே விழுகின்ற தேசத்தை யாரு தாங்கி கொள்கிறார் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. அதை தாங்கி கொண்டதுனால கருவுற்று ஒரு குழந்தையே பிறந்திருக்கிறது ஒன்று கணக்கு இல்ல. யாரு தாங்கிக்கிற கணக்கு இருக்கு. தாங்கினது யாரு? ஒரு அரக்கியாகப்பட்டவள். ஏன்னா நீங்க சொன்னீங்க மலையும் போது தீப்பொறி பறக்குமா? மலையும் போதுன்னா அது தீப்பொறி தான் இருக்கு. எப்படி பறக்கும்? மலையும் தீப்பொறினா ஒரு மலை என்பது 2 மலைகள் பாறை. சரி. பாறை மோதுனா தீப்பொறி தானே இங்க பறக்கும். பாறைக்கு பேர் தான் மலையா? ஆமா. அப்ப மண் மகள் மலையும் மண்ணாங்கட்டி மோதுனா தூசி என்பது பறக்கும். அதுவும் மலை தானே? ஆமா. பாறை மட்டும் மலை கிடையாது. ஏன்னா அது கல்லால இருக்கு. இது மரம் செடிகள் உருவாக்கப்பட்ட மலை. மண்ணாக இருக்கக்கூடிய மலை மோதுனா தூசி என்பது பறக்கும். இதெல்லாம் ரொம்ப கதைகள் சூட்சமம். நீங்க சொல்றதுக்குள்ளே பதில் இருக்கு. இப்ப அனுமனாகப்பட்டவன் மயக்கமுற்ற ராம சகோதரர்களை காப்பாத்துறதுக்காக அந்த மிருத்தி செஞ்சு விடக்கூடிய மூலியை தூக்கிட்டு வந்தார்ல. ஆமா. தூக்கிட்டு வர்றான். இதற்கு முன்னலாகவே அனுமன் என்ன பண்ண தெரியுமா? சீதையை கண்டுபிடிப்பதற்காக தென் திசையை நோக்கி கடல் மார்க்கமா பறக்கிறேன். பறக்கும் பொழுது திடீர்னு கடலுக்குள்ள ஒரு மலை எந்திரிச்சு தடுத்துருச்சு அனுமனை. அதை நீங்க சொன்ன மைனாக மலை, அந்த மைனாக பர்வதம் தடுக்குது. அப்ப கோவப்பட்டு பார்க்குறேன் ஆஞ்சநேயே, ஏய் மலையே, நான் போற வேகம் தெரியாம நீ என்ன தடுக்கிற? யார் நீ? என்ன தடுக்கிறீங்க? நீ யார்? என்ன தடுக்கிற? நீ யாரு? நீ எதுக்கு தடுக்கிற? எதுக்கு தடுக்கிறேன்? உங்களை இல்லமா அன்று கேட்கிற மைனாகமலை பார்த்து அனுமன் கேட்கிறேன். அப்ப அந்த மைனாகமலை இருக்கே, அது ஒரு பெண் வடிவம் கண்டு கண் கலங்கி சொல்லிச்சான், அனுமா நான் உனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உனக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு எதுக்கு நீ நன்றி செலுத்துற? நீ யாரு? நான் உன்னை முன்ன பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, இல்லப்பா நாங்களாம் கடலுக்கு அடிக்கக்கூடிய மலைகள், எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரெக்கை இருந்துச்சு. அப்பப்போ நாங்கள் என்ன பண்ண தெரியுமா? கடல் நீர் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது மேலே இயற்கை சார்ந்த காற்று வாங்குவதற்காக கடல் மார் தண்ணியை விட்டு மேலே அப்பப்போ இப்படி பறக்க ஆரம்பிச்சிருவோம். சந்தோஷமா உலாவுவோம். அப்படி பறக்கும் பொழுது மலையோடு ஒன்றாக போய் உரசும் பொழுது தீப்பொறிகள் பறக்கும். அந்த தீப்பொறிகள் பறந்து கடல் வாழ் ஜீவன்கள்லாம் நிறைய மடிஞ்சிருச்சு, செத்து போச்சு. அப்போதே இந்த கடலில் ஜீவன்லாம் இந்த மலைகள்லாம் இப்படி அடிக்கடி எந்திரிச்சு வெளியில் வர்றோம்ன்ற பேரில் ஒன்றுக்கு மோதி தீப்பொறியை உண்டாக்கி இப்படி பல ஜீவன்கள் சாகுதே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று எல்லாரும் மகாவிஷ்ணு வேண்டினாங்க. அப்போதே மகாவிஷ்ணு சொன்னார், நான் உலகத்தை காக்கிறவனா இருக்கலாம், ஆனால் நெருப்பு என்ற அக்கினிக்கும் காய் வாயு ஆகப்பட்ட காற்றுக்கும் வர்ணன் என்று சொல்லக்கூடிய மலைக்கெல்லாம் கட்டளையிடுறது யார் தெரியுமா? இந்திரன், தேவேந்திரன். நீங்கள் தேவேந்திரன் போய் முறையிடுங்கன்னார். அப்போ தேவேந்திரன் பண்ணி சொன்னேன். தேவேந்திரன் பார்த்தாரு, இந்த மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருக்கிறதுனால தானே இப்படி உங்களுக்கு இவ்வளோ ஜீவன் அழியுது. வந்தேன், கோபப்பட்டேன், எடுத்தேன் வஜ்ராயுதத்தை. அவன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை எடுத்து மலையினுடைய சிறகப்புறம் வெற்றின பண்ணி அதற்கு அந்த இந்திரனாகப்பட்டவனை தாங்கி கூட்டி வந்த யார் தெரியுமா? வாயு பகவான். இந்த வாயு பகவானவங்க கூட்டி வந்தான்ல, கூட்டி வந்த உடனே எல்லா மலையிலும் வெட்டிக்கிட்டே வர்றேன், ஒவ்வொரு மலையா. அந்த வாயுக்கு பின்னால் அந்த மைனாகமலை ஒண்டி ஒழுங்கிச்சுக்கிடுச்சு. இப்போ இந்திரனுடைய கண்ணில் இந்த வாயு மைனாகமலை தென்படலை, தப்பிச்சிருச்சு. எல்லா மலையும் வெட்டுப்பட்டு போச்சு, இது ஒரு மலை மட்டும் மிச்சம். இப்போ இந்த மைனாகமலை ஆஞ்சநேயனை வழிமறிச்சிச்சு. ஏன் தெரியுமா? அன்று இந்திரன் எங்க எல்லோ தப்புனா சிறகப்புற வெட்டினா இல்லையா, அன்னைக்கு எனக்கு அடைக்கல் கொடுத்து என்னை காப்பாற்றுறது உங்க அப்பா. யார்? வாயு பகவான். ஆஞ்சநேய வாயு புத்திரன் தானே? வாயு புத்திரன் தானே? அன்னைக்கு உங்க அப்பா செய்த உதவினால இன்னைக்கு நான் உயிர் விழிச்சு நான் இருக்கிறேன். அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காகத்தான் இருந்தப்பா உங்ககிட்ட வந்தேன், உன்னை தடுத்து வேற ஒன்றும் காரணம் கிடையாது ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ மலையும் போதுனா தீப்பொறி பறக்கும் கேட்டையே, இப்போ எங்கே பறந்துச்சு? இங்கே கடல்ல பறந்துச்சு. நான் கேட்குறேன், ஆஞ்சநேயர் வாயு புத்திரனா? வாயு புத்திரனா? ஆமா. யார் சொன்னது? யார் சொல்லிருது? அனுமன் ஆஞ்சநேயர் புத்திரரே கிடையாது. அனுமன் கிடையாது. இல்லை சொல்லணும். இல்லைன்னு
ஏமா யாருடைய அம்சம் அப்படின்றது இதுவரைக்கும் நான் சொல்றேன். அது அடுத்த கட்டம். நீங்க வாயு புத்திரன் எனக்கு சொல்லுங்க. வாயுனுடைய உதவியின் காரணமாகத்தான் அனுமனாகப்பட்டவர் பிறந்தாரே தவிர சொல்லுமா வாயுனுடைய புத்திரன் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல. நான் கேக்குறேன். சொல்லுங்க சுவாமி. ஊரே சொல்லுது நம்பிராஜம் பிள்ளைன்னு. நீ நம்பிராஜம் பிள்ளை அப்படி கிடையாது. எல்லாரும் அப்பா அம்மாவா அப்பா அப்படின்னு நாரி பேரு சொல்லுவாங்க. மாத்தி சொல்லணும் அப்படின்னா எதை மாத்தி சொல்லணும் கருத்து இருக்கிறது. அப்படி கிடையாதுமா. முதலோட ஊரோட ஒத்து போயிடணும். நீ கேட்டா உன் சந்தேகத்தை தீக்கிறேன். அதை கேளு. அப்படியா? என்ன தெரியா? நல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. நீங்க வந்து உறவி பிறந்ததனால வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அனுமனாகப்பட்டவர் வாயு புத்திரனான்னு கேட்கணும்ல. கேளுமா. சொல்லுங்க. சாமி எல்லாம் சொல்ல நீங்கள் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா சந்தேகத்தை தீர்த்து கொடுங்கன்னா தீர்த்து வைக்க போறேன். நீங்க வந்து அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. அப்ப நீ என்ன நம்பிராஜ் பிள்ளையா? நீங்க கேள்வி கேட்பது ஆரம்பத்திலே வந்து பகுத்தறிவை வளர்க்கறதுக்காக அப்படின்ட்டீங்க. அப்ப நானும் கேட்கணும்ல. அப்ப நான் கேட்கிறேன்னா பகுத்தறிவு இருக்கா அப்படின்னா சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல் புத்தியை வாங்கிட்டு சுயமா கொஞ்சம் சிந்திக்கணும்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற விதம் ஒண்ணு. எதையுமே தெரியாம தெரிஞ்சது மாதிரி கேட்கிற விதம் ஒண்ணு. ஆனா நான் தெரிஞ்சது மாதிரியும் தெரியாத மாதிரியும் தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி கேட்பேன். ஆனா புரிஞ்சது மாதிரி புரியாத மாதிரி நீங்க கேட்டாலும் தெரிஞ்சது மாதிரி தெரியாத மாதிரி நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. அப்படி கிடையாது. மனுஷ வாழ்க்கை தாமரைகளை தண்ணி போலதாங்க. அப்படியா? ஒட்டி ஒட்டாம இருக்குமோ? நீ எல்லா இடத்தையும் சார்ந்துட முடியுமா? அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயும் சார்ந்து போக முடியுமா? மனுஷ பிரிவுனா எதை சார்ந்து எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. கணக்கோட இருந்தால் பெருமையா இருக்கு. கணக்கு பிணக்கு ஆகிட்டா அது பெருமை வராது ஒரு நாள். அப்ப நீங்க சொல்ல மாதிரி அனுமன் யாருடைய பிள்ளை? அஞ்சனையில் மைந்தன். தகப்ப யாரு? கேசரி. ஆமா. கேசரி சாப்பிட்டிருக்கியா? கேசரி நான் நிறைய சாப்பிடுறது இல்ல. எங்க கேசரினா அந்த கேசரி இல்லங்க. கேசரி என்ற பாத்திரத்தை அனுபவிச்சிருக்கியா? அப்படின்னா என்ன? அந்த பாத்திரத்தை நீ படித்து தெரிந்து கொண்டாயே. அதை படிக்காம நான் வந்து உங்கள்ட்ட மறுப்பு வந்து கேட்க முடியுமா? தெரிஞ்சாதான் கேட்க முடியும். தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டு வந்து நம்ம வந்து தலக்கணமா ஆடக்கூடாது. இல்ல இவ்வளவு விளக்கம் நம்ம சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த அனுமன் என்று சொல்லக்கூடிய யார் அப்படின்னா இரண்டு மந்திகள் குரங்குகள், ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் இணைகிறது. அப்பதான் சிவன் பார்க்கிறேன் இந்த அவதாரத்தின் மூலமாக ஒரு குழந்தையை உலகிற்கு கொடுத்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு உதவி என்றது காலத்தின் கட்டாயம். இதுக்கு ஒரு சாபம் வேற இருக்கு. அது வந்து ஒரு பழமொழியே உண்டு. நம்ம தொட்டாங்கன்னா ரெண்டு கட்டம் பெண்டலம் தாண்டு உங்க கதையை சொல்லக்கூடாதுன்னு இலை மறைவு காய் மறைவு அப்படின்னு சொல்ல வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசைகளும் இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ஆசைப்பட்டு ஒரு காலத்துல குரங்கு முகமா மாறினது நீங்க. இப்ப பாருங்க என் உறவு குரங்கா போன கதையை சொல்லணுமா இந்த அம்மாவுக்கு? அப்பதான் உங்களுக்கு அந்த கதை பிடிக்குது. அப்படி கிடையாது. ரெண்டு கெட்ட சொன்னதுனால தானே உங்க வார்த்தையை வச்சு தான் பேச முடியும். அப்படி கிடையாது. புள்ளி வச்சா வந்து கோலப்படும், கோடுபட்டா ரோடு படணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த வாயுனுடைய உதவினால வந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வாயு புத்திரன் நான் கேள்வி கேட்டேன். அப்பதான் பார்த்தா அந்த விந்தாகப்பட்ட சுக்கிலத்தை வாயு பணர் கொடுத்து அன்று அஞ்சனையின் கர்ப்பத்தை சேர்க்க விட்டான். அதன் மூலமாக பிறந்தவன் யாரு? அனுமனாகப்பட்டவன். இப்ப சொல்லு அப்ப யாரு? கையில் கொடுத்தானா வேற விதமா சென்றடைந்துச்சா? கையில அதாவது விந்தாகப்பட்ட தேசம் சாகப்பட்டது மலரிலே பூவுல கையில் எப்படி தாக்க முடியுமா? அந்த பூக்கடியில கொடுத்து அந்த பூவாகப்பட்டது மென்மையாக அது உள் செலுத்தி அதன் மூலமாக உண்டாகிய குழந்தை அனுமனாகப்பட்டவன். அதாவது பூவின் மூலம் வந்து பூ ஒண்ணு சாப்பிடணும், இல்லாட்டி கனியை சாப்பிடணும். சாப்பிட்டா தான் வந்து உள்ள வந்து தேசம் சாகப்பட்ட சென்ற கரு வந்து உருவாகும். ஆனா பூ வந்து சாப்பிடுறதுனால அப்படி பூ மூலம் வரல, கனியின் மூலம் வந்து காஞ்சனா தேவி ஆகப்பட்டவள் சாப்பிட்டால் அதன் காரணமாகத்தான் கருவுற்றார் அப்படின்னு இருக்குல்ல தெரியுமா? என்ன சுவாமி? பூவுலதாக முத கரு சூளே இருக்கும். அதே அரும்பாகி மொட்டாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனி. ஒரு பசியை தீக்கணும் அப்படின்னா பூவை சாப்பிடுறதுனால பசி தீர்ந்து போகாது. அவ பட்டினியாக தவக்கோலத்தில் இருக்கிறார் ஆஞ்சனா தேவி. அப்ப தவக்கோலத்துல இருக்கிறவளுக்கு வந்து ஏற்கனவே அனுப்பப்பட்ட தூதனாகப்பட்டவர் தான் வந்து வாயு பகவான். ஆமாம்மா. என் பக்தையாகப்பட்டவள் பட்டினியா தவம் பண்றா, அவளுக்கு போய் எப்படியாவது அவளுக்கு பசியை தீர்க்கணும் அப்படின்றதற்காகத்தான் அன்றைக்கு வந்து யார் அனுப்புனது? எம்பெருமான் ஈசனாகப்பட்டவன் அனுப்புகின்ற தூதுவனாகத்தான் வாயு பகவான் வந்தான். அதத்தான் சொன்னேன். இப்ப அதத்தான் இப்போ உன் பிறப்ப சொன்னாலே போயிருமே. இந்த மாதிரி இதானே கதையே. இப்ப தெரியுதா என்ன? இப்ப நீ யாருடைய பிள்ளை கேட்டது என்ன பதில்? நான் வந்து யாரோட பிள்ளை அப்படின்னா வந்து இப்பயே சொல்லிட்டோம்னா அது நல்லா இருக்குமா? அது மாதிரி தெரியுதா? அதனால ஒவ்வொரு பிறப்புலையும் ஒரு ரகசியங்கள் இருக்கு. ஆனா மைந்தன் என்று சொல்லக்கூடிய பெயர் யாருக்கு கிடைக்கிறது?
ஆனா நீ எப்படி பிறந்தா உங்க அப்பா யார சொல்றான்? யாரு? நம்பியதான் சொல்றேன். ஆமா. அதான் சொல்ல முடியும். எனக்கு வளர்ப்பு தந்தைன்னா அவரை தான் சொல்ல முடியும். வளர்ப்பு நீ சொல்லக்கூடாது. இப்போதைக்கு என் நம்பி நான் எனக்கு தெரியாது இதெல்லாம். எனக்கு தெரியாது. அப்பா எனக்கு நம்பி. அதோட நிறுத்துங்க. இதுதான் இளமறை காய்மறைன்றது. அதனால ஒவ்வொரு கதைக்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாம யாரும் தோரணம் கட்டுறது கிடையாது. அப்படி அனுமதி தோரணம் கட்டிட்டு ரொம்ப பேர் காரணத்தை சொல்றாங்க. ஆமா, அதனால தான் இருக்கு இன்னைக்கு குவளைவெளி மண்ணில் இப்படி தோரணம் கட்டியான காரணம் நம்ம கட்டுவாங்களா? சொல்லுவாங்க இந்த ஊர்ல திருவிழா நடக்குது அதனால தான் தோரணம் கட்டுறாங்க. அது மாதிரி இந்த தோரணத்தை கட்டி பார்க்கணும். அப்பேற்பட்ட அனுமனுக்கு நீ சொன்ன அந்த சுக்கிலம் என்று சொல்லக்கூடியது எதன் மூலமா வந்துச்சு அப்படின்னா, போர் அன்று அனுமனாகப்பட்டவன் சீதையாகப்பட்டவளை தேடி சென்று அன்று இலங்கையிலே தீ வைத்து விட்டு வருகிறான். திரும்பி அம்மா சொன்னீங்க இல்லையா, மூலிகை கொண்டு வருது. அப்பொழுதல்ல, நல்லா புரிஞ்சு கேட்க. அப்ப அனுமனாகப்பட்டவன் வாளில் தீ வச்சு விட்டாங்க. அவன் பார்த்தா இலங்கையை புறம் வச்சு விட்டு தப்பிச்சு வருகிறான். இப்ப வாளில் பிடிச்ச தீ அணையலை, பற்றி எரிஞ்சுக்கிட்டு உடம்புல பரவிக்கிட்டே இருக்கு. இப்பொழுது தீ அணைக்கணும், உடம்பு வெப்பத்தை தணிக்கணும். என்ன செய்யலாம்? அப்படிதான் வரி கடற்பார்க்கமாக வரும் பொழுது அவனுடைய இந்த வெப்பத்தில் இருந்து நீரிலே மூழ்கி முழுகும் பொழுது அந்த நீர் குளிர்ச்சி அடைந்த உடனே தன் மயமாகப்பட்ட உடம்பாகப்பட்டது சாந்தமடைந்து அதன் மூலமாக ஒரு ஸ்பரிசம் ஏற்பட்டு விந்து வெளிகிறது. அந்த விந்தாகப்பட்டதை உண்டது ஒரு மீன், மச்சம் என்ற மீன். அது உண்டு. அதன் மூலமாக உலகத்திற்கு குழந்தையாக அவதரித்தான். அவன்தான் பின்னாளிலே பாதாளத்திலே கோட்டை கட்டி வாழ்ந்தவன் மச்ச வல்லவன். அனுமனுடைய பிள்ளை யாரு? மச்ச வல்லவன் தானே. அப்ப மீனாக வந்து யாரு வந்து சாபத்தால உண்டானதான மீனாக உருமாறுது. எல்லாமே இன்னைக்கு நாட்டு சாபம் ஒன்றை சார்ந்து. அப்படின்னா மீனாகப்பட்டது வந்து சாதாரண எல்லா மீனும் தான். ஒரு சாபக்கேட்டின் காரணமாக ஒரு அரக்க உருவத்தில் இருந்தது மீனாக உருமாறி இங்க உலாவுகிறது. அந்த இதை சாப்பிட்டதுனால பிள்ளை பிறக்கிறது. இப்படி ஒரு கணக்கு இருக்கிறது. ஆமாங்க. ஏன் ஒரு இன்னும் கிடைச்சா மகாவிஷ்ணுக்கு மைதலா பிறந்தான பிரத்யும்னன், அவனே பாருங்களேன் எப்படி பிறந்த மீனுக்கு தான் பிறந்தான். அந்த மீனுக்கு தான். ஏன்னா வெளியே சாப்பிட்டதுனால அதை எடுத்து கொண்டாந்து அறுக்க போகும்போது அதில் இருந்து குழந்தையாக பிறக்கிறது. இந்த சித்திரை மாதத்திலே பத்திரை மாட்டு தங்கமாக முத்திரை பதிக்கக்கூடிய மதுரையிலே திருமணம் நடக்கிறது. அப்பேற்பட்ட மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண வரக்கூடிய கள்ளழகர் அதுக்காக வர கிடையாது. இல்லையே. மண்டூக பகரிசி சாபக்கேடுதானே. விமோச்சனம் கொடுப்பதற்காக எல்லாமே சாம நாட்டுல சாபம்னு ஒன்று இருந்தா விமோச்சனம் என்பது ஒன்று இருக்கு. அப்ப காற்றுள்ள போது தூத்திக்கிறணும், கதவு இருக்கும் பொழுது சாத்திக்கிறணும், பருவம் இருக்கிற பொழுது பக்குவமா நடந்துக்கிறணும். ஒரு வரணுக்கு தேவை தண்ணீர் தான். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது யார் கொடுப்பா? நம்ம தான். அப்படின்னா நான் அப்படி சொல்லுமா? நம்ம தான் என்னையும் சேர்த்துக்கிட்டு ஏன் நீங்களே கொடுக்க முடியாதா? ஒரு சாமியாகப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏங்க அப்படி பார்த்தா எனக்கு 1000 வேலை. தற்காப்பு அப்படின்ற ஒன்று தன்னை தானே பாதுகாத்துக்கிறது தான் பெண்களுடைய வேலை. அதை சொல்லுங்க. முதல்ல தன்னம்பிக்கை வேணும். ஆமா, தன்னம்பிக்கை, இணை நம்பிக்கை இருக்கிறது. மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நாள் நம்பிக்கை கணக்கு. முதல்ல ஓ நம்பிக்கை. நீ நம்ம அடுத்த நம்ப கூடாது. தன்னை தானே நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தன்னை தானே நம்பாதது சந்தேகம் அப்படி சொன்னேன். தன்னையே ஒருத்தன் நம்பலைன்னா அப்புறம் எதை தான் நம்ப போறான்? அப்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அதனால உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். என்னது? அது அழகான மாப்பிள்ளை. அப்புறம் மாப்பிள்ளை அழகா தான் இருக்கணும். அப்படி கிடையாது. அகம் அழகா இருக்கணும், முகம் அழகா இருக்க கூடாது. உள்ள அழகு எது அழகு கேட்கணும்ல. அதாவது அழகும்னா வந்து எல்லாரும் அழகு அப்படின்றதுனால ஆபத்து நிறைய இருந்து கொண்டு இருக்கு. நீங்கள் அழகா தெரியும் ஆபத்து இருக்கு அர்த்தமா? அப்படி கிடையாதுல. அழகுனா எல்லாமே ஆபத்தா? நீங்க மேடென்றால் பள்ளம், இரவென்றால் பள்ளம் எல்லாத்தையும் வந்து ஆபத்தா நினைக்க கூடாது. எல்லாமே வந்து நன்மையாகவும் நினைக்க கூடாது. நன்மை என்ற தீமை இருக்குல்ல. அப்ப நான் சொல்ற அழகு நீ ஆபத்து நினைக்கிறீங்க. அந்த அழகுனா வந்து பொம்பளை பிள்ளை. நீங்க பல விதமா யோசிச்சன வந்து சின்ன பிள்ளை அப்படிதான் வந்து பட்டனை பேசி பொம்பளை பிள்ளை அழகா இருக்கணுமா? அப்படி கிடையாது. இந்த உலகத்துல வந்து சாமுத்திரிகா லட்சணம் 32 சாமுத்திரிகளை பெண்ணை தானே ஒப்பிட்டு சொல்லி இருக்காங்க. யார் சொன்னது? நாங்க தான் சொல்றோம். அப்ப யார் சொல்லணும்? 32 லட்சம் பொம்பளைக்கு மட்டும் தான் இருக்காங்க. அப்படி எனக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல பொம்பளைக்கு பெண்ணுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். ஏன் பாட்டு நான் கிருஷ்ணனுக்கு இல்லையா? இருக்குது. ஏன் அர்ஜுனனுக்கு இல்லையா? அர்ஜுனனுக்கு இருக்கு. இருந்துட்டாங்க சொல்றாங்களா? அண்ணனை சொல்றாங்களா? அழகுக்கு முருகன் சொல்றாங்க, முருகனை சொல்றாங்களா? பெண்ணை தானே 32 சாம். அழகி அப்படின்னா பெண்ணை இப்படிதான் இருக்கணும் சொல்லி வர்ணனை கவிஞர்கள் புலவர்கள் அத்தனை பேரும் பெண்ணை தானே வர்ணிச்சு சொல்லி இருக்காங்க. கவிஞனின் பார்வையில காகிதப்பு கூட மணக்கும். நிலவு ஒரு பெண்ணாகின்ற நிலவு பொம்பளையா? அது இல்லையே. அப்புறம் ஆமான்ற கவிங்க அப்படித்தான் வர்ணிப்பேன். காகிதத்துல பூவை செஞ்சு அவன் கொடுக்கிற கவிதை தமிழ் மனத்துல இனிக்க வச்சு போடுவேன். அது அவன் கற்பனை கற்பனாத்துக்கு. அதைத்தான் சொன்னேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. அப்ப பொய் சொன்ன நம்பிக்கிட்டே இருப்பியா? அதுக்காக பொய்யெல்லாம் நான் நம்புவேனா? ஏதாவது உண்மைன்னு எனக்கு தெரியும். ஒரு பெண்ணை வர்ணிப்பது உண்மையை வந்து உரைக்க பொய்யை வந்து வெளியில பேச முடியுமா? உலகத்துல பெண்ணை வந்து காட்சி பொருளா காண்றேன். அதை வர்ணிக்கிறதுக்கு ஏத்துக்கிட்டானே தவிர அது உண்மை என்று நம்பிட முடியாது. இன்னைக்கு அன்னை ஆதி பராசக்தி இருக்கனால அவள் காட்சி பொருளா? எல்லாருக்கும் நிறைஞ்ச வீரத்தை கொடுக்கக்கூடியவள் பெண் தானே. கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்க அன்னையாகப்பட்டவள் வந்து கலைவாணி. அவ வந்து என்ன அழகான காட்சி பொருளா?
இருக்கிறார். உங்க நாவிலிருந்து பேச வைக்கிறவர் கலைவாணி தானே. இருக்கட்டும். செல்வத்தை அளிக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியாகப்பட்டவள் அலங்கார பொருளா, அவ பார்வை பொருளா இல்ல, செல்வத்தை அள்ளி கொடுக்க தெய்வமாக இருக்கிறார். இல்ல, பொண்ணு- அப்ப தெய்வமா பார்த்தா தெய்வம் தான், பெண்ணாக பார்த்தால் பெண்ணு தான். பொண்ணு பொருள் அலங்காரம் பண்ண அப்புறம் பொண்ணு பொருளை வச்சு என்ன பண்ணுவேன்? பொண்ணை என்ன ஆசையா அலங்கரிச்சு நான் வளர்ப்பேன். அவளுக்கு பேரு பொன்மகள். பொண்ணுன்னு என்ன? பொண்ணுனா வந்து பொன் நகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புன்னகை என்பது தேவை. அது தேவை மனுஷனுக்கு. அப்புறம்? ஆணுக்கு சரி பொண்ணுக்கு சரி. ஆனா புன்னகை என்பது ஆபரணம் தானே. அப்ப அவள் அலங்கார பொருள் தானே. இருக்கு நீங்க சொல்லி பராசக்தியாகப்பட்டவள் அவள் நான் காட்சி பொருளான்னு கேட்கிற. அவளையும் காட்சி பொருளாக்கி கண்டவனை காட்சி கொண்டதை கொண்டு வந்தானே அந்திகாசுரன். அடி பெண்ணை உன்னை நான் மனமுடிக்கிறேன் என்று வரலையா? வந்ததுனால என்ன ஆச்சு? இருமா. பிரச்சனை நடந்துச்சா நடக்கலையா? சக்தியாகப்பட்டவள் வந்தா நான் அதாவது என்ன புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கள் சுவாமி. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். காட்சி பொருளான்னு கேட்டீங்களே, காட்சி பொருளாக்கி வந்தானா இல்லையா? ஆமா. அப்புறம் அழிக்கிறா. அப்புறம் அது வேற விஷயம். நீங்க என்ன உலகத்துல சொன்னீங்க? பெண்கள் மட்டும்தான் அழகா, ஆண்களும் அழகாக இருக்கிறார்கள் தான் சொன்னீங்க. அதாவது பெண்கள் வந்து அழகாக வந்து வர்ணனை பண்ணி ஆமாமா. ஒப்பிடுறாங்கன்னு நான் ஆக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுறானே. அது மாதிரி அழகு நிரந்தரம் இல்லை, அறிவுதான் நிரந்தரமானது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போய் உருவம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆமா ஆமா. அப்ப உருவம் மாறிட கூடாதுல? ஏன் மாறினால என்ன பிரச்சனை? வயசானா மாறத்தான் செய்யும். மாறக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பருவத்தை பயிர் செய். அப்ப உருவம் மாற்றம் செய்ய முடியுமா? ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும். ஏன் அதை மட்டும் சொல்ற? வேற மாசம் இல்லையா? இல்லையே, அதுக்கு வேற மாசம் பட்டம் போடக்கூடாதா? அன்றைக்கு வந்து என்ன காலம் ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்துல பயிரிட்டா இந்த காலத்துல அறுவடை பண்ணணும். அதனாலதான் இந்த இடத்துக்கு அறுவடை இல்லை, பயிர் செய்யக்கூடிய நேரம். உனக்கான மாப்பிள்ளை பருவத்தை பயிர் செய்வதற்கு காரணம் என்ற கருத்தை பயன்படுத்தி பதிகின்ற மாப்பிள்ளை முருகன் அப்படியே உனக்கு புருஷன். பிடிக்கல சுவாமி. ஏன் பிடிக்கல? ரெண்டாம் தரமா போக முடியாது. ரெண்டாம் தரமா போக முடியாது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகாத ஒரு மாப்பிள்ளை மணவாளர் இருந்தா சொல்லுங்க. அதனால பிடிக்கலையா? இல்ல போட்டிங்க இந்த அவருக்கு தெரியுது புது பொண்ணுக்கு ஒரு பட்டாடை போடணும். நீ மறுக்கிற. புது பொண்ணுக்கு ஊரே நான் என்னமா சம்மதம் சொல்லி மடவரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ஏங்க பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்தி அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. நல்லா கேட்டுக்கங்க. இந்த பொன்னாடை பூமாலை எல்லாம் எதிர்பார்த்து வரலங்க, எதிர்பாராம வருது பாருங்க. அப்ப இந்த நேரத்தில் தெரியுமா நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால உனக்காகவே நான் சொன்னேன் ஓக இல்லங்கமே, உனக்காக நான் சொன்னேன் ஓக இல்லங்கமே, உலகவலை கொள்ளாத மாநிலத்தில் மேலே சொல்லுங்கள் வந்து கேளும். உனக்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். சம்மதம் எனக்கு. உங்களுடைய பெருமையும் மறுமையும் ஒரே வாசகத்தில் சொல்கிறேன். முட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, முட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஓட்டம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை கைவரிசை செல்லாதுமா. முட்டி கொடுப்பதற்கு கோத்திரமே அட்டாயி மாட்டி காட்டுகிறேன். நான் பார்த்து கூட்டி கொடுக்கிறது. ஆமா. அன்புள்ளதுக்கு அன்பை கூட்டி, பிறகு அறிவுள்ளதுக்கு அறிவை கூட்டி, கல்வியை கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொண்ணை கூட்டி, வாழ்க்கையை கூட்டி, வாலிமை கூட்டி, உண்மையிலேயே இருந்து அனைத்தையும் கூட்டி கொடுப்பதாக. ஆனா கேட்டாய மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் எம்மரமான் கந்தனுக்கும் மனமடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். ஜலோ ஜலோ பாண்டுரங்கா கோயிந்தா கோபாலா, விட்டல விட்டல பாண்டுரங்கா கோவிந்தா கோபாலா புண்ணிய. ஹலோ நம்ம கம்பெனி சார். ஹலோ 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 முருகாவா? சம்போ மகாதேவா ஓம் தாத்தா இதை வச்சுக்கணுமா? உங்க இப்படி இல்லை எதனால வைக்க
ஹரியாய நமக ஓம் சிவாய நமக மைக் ஆஃப் பண்ணுப்பா நேரம் போய் பீக்கருக்கு நேரம் திருப்பி இருக்குவார் நேரம் போய் மைக்க பீக்கருக்கு நேரம் திருப்பி வச்சுருவாரு ஆதி நாளையிலேயே சுகுருவாகிய சுக்குரு பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடிவரை சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரக லஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் நின்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்புலம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பெற்று தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இளையவள் சுந்தரவல்லி இந்த வனத்திலே சுதந்திரமாக விழாவிக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் அன்னவளை பார்ப்பதற்கு முன்பாக கானப்பிரியர், கழகப்பிரியர், வீணாகானப்பிரியர், இசை மா முனிவரின் வருகை என்று தெரிகிறது. காத்திருப்போம் மன்னவருக்காக. ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் முருகனதே ஆயிரம் எழுதி வந்து முருகா உன்னை பார்த்து விட்டேன் வாழ்ந்ததற்கு. ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி கோடி பணம் திரட்டி பொட்டி வைக்க வீடு கட்டி முருகா 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 கோடி பணம் திரட்டி பொட்டி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு குலைதே முருகா உன்னை பார்த்து விட்டேன் வீணதற்கு. ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி ஆயிரம் எழுதி போதே முருகா உன்னை பார்த்து விட்டேன் பாட்டதற்கு பாட்டதற்கு. வருக 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 நான்முகன் மைந்தரே வருக, நற்றமிழ் புலவரே வருக, 3 லோகங்களுக்கும் சென்று கவிபாடு மல்லமை வைக்க வீணாகன பிரியரே வருக. கானப்பிரியரே, கழகப்பிரியரே, ஞானப்பிரியரே, கீதத்தின் ஒளியே வருக என்று தங்களை வரவேற்றுவதிலும் தங்களையும் கீதத்தின் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு வரவேற்பு தாராளமாக தாராளமாக. நமோ நமக நமோ நமக தவ நாரதரே நமோ நமக தவ நாரதரே நாட்டின் நல்ல மேன்மை பாட்டின் பிரியரே நமோ நமக தவ நாரதரே உமா பதியு திருமாலையனு உமா பதியு
விரிவாய் மகிழும் நல்ல சற்குணரி உலகே நவிலும் தமிழ்காவலனார் மனமே மகிழும் சரிதை உலகோ விரிவாய் நவிலும் சரிதை உலகோ விரிவாய் நவிலும் நமோ நமகே தவ நாரதரி 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 வாங்கி பார்க்குறோம் உலக நலனை கலகமுடன் உயர்த்தும் நல்லவரே ஏக- யார் நல்லவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி ஏகதாளம் போட்டு- இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்று ஆவா. நன்றி நன்றி. நான் ஏகதாளம் போட்டவனை பார்த்துருக்கேன். நீ ரொம்ப எகத்தாளம் முடிச்சவனா இருக்கேன். எப்போ பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டா துருவா உண்மையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை சந்தித்தது. என்ன தெரியுமா, ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியேனை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலில் நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கிவிட்டேன். இருப்பினும் முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொருள் கணபதியை தொழுதேன். பிறகு கந்தனை வணங்க வேண்டுமே என்று எண்ணம் கொண்டேன். ககடமார்க்கமாக உலோகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்து அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். கண்டது கனி, பார்த்தது நாரதமணி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. சுப்பிரமணி அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்த ஞானக்கனி பழனி கிடைத்தது. பழனி இன்று அதை காட்டி ஒரு வீடு, பெரிய வீடு. அப்படியா? ஆ. கனியின் பெருமைக்கு மகத்துவத்தையும் இதோ எழுத்தையும் உங்கள் பார்க்க கூறுகிறேன் ஐயனே. மாங்கனிக்கும் தேன் கவலி வழ்கணிக்கு மேல் இனிக்கும் ஒரு போகனியை கண்டு மனம் பூரித்தேனான் கணிந்தேன். மாங்கனிக்கும் தேர்கதலே வல்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூவித்தே. ஐயா முருகையா குமரா முருகா 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 இல்லையேறது என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா. கண்ணம்மா தன்னையே சகியன்று சரணமெய்தினே. அக்கனியை அக்கனிகை இக்கணமே இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் குமரா சண்முகா. மாங்கனிக்கும் தென்கதலை மண்கணிக்கு மேலடி ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்களோ? தாங்கள் அடைய வேண்டும் என்று அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் இயர்ந்து கனிந்து இசைந்து பாடக்கூடிய அழகினை பார்க்கின்ற பொழுது தங்களுடைய இசையில் தான் வெள்ளவர் என்றால் கவி புனைவதலும் கைதேர்ந்தவர் என்று காட்டிவிட்டீர்களே. அப்படி இருக்க அக்கனியினுடைய சாக்கியத்தை தங்களிடமிருந்து ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, இதை நான் கேட்க இன்றொரு நாள் போதுமா. ராகமா சுபராகமா கானமா தேவகானமா ராகமா சுபராகமா கானமா தேவகானமா, இதை நான் கேட்க இன்றொரு நாள் போதுமா. ஸ்லாகமென்னே முனிகே, ஸ்லாகமென்னே முனிகே, ஸ்லாகமென்னே முனிகே, ஸ்லாகமென்னே முனிகே. மார்க்கத்தின் கண்ணே கனிதனுக்கே ஊற்றே, மார்க்கத்தில் கண்டே கனிதனுக்கே ஊற்றே. மார்க்கத்தின் கண்ணே கனிதனுக்கே ஊற்றே. ஸ்லாகமென்னே
நாவின் தேன்கனி 5 புலன்களுக்கும் சுவை தரும். மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்குமே சுவை தருமா? ஒளி, ஓசை, சுவை, நாற்றம் என்ற பஞ்ச இயந்திரங்களுக்கெல்லாம் தரும். அப்படிப்பட்ட ஆமா. அக்கனியை பார்க்கின்ற பொழுது இந்த பறவைகள் மட்டும் பறந்துள்ளதற்கான காரணம் என்னவோ என்று பச்சைகள் கண்டாடி நேரும் அதை பற்றி பச்சைகள் காணாடி நேரும் அதை பற்றி பச்சைகள் பற்றித்திடாதோ சொல்லி பச்சைகள் பச்சைகள் முருகா முருகா பச்சைகள் கண்டான் 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 பச்சைகள் வேண்டாம் பறந்தோடுமாக யார் பச்சமுடனே செல்வி காலத்தில் அழியாத காரியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுமே காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உமக்கு தாயொரு மொழி சொல்லவே எட்டாத கொம்பே இருந்திடலக்கு நீ எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம் 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 எட்டும் பிடிக்கிறு முருகா எட்டும் பிடிக்கிறு முருகா எட்டும் பிடிக்கிறு எட்டும் பிடிக்கிறு எட்டும் பிடிக்கிறு பொம்மனை பட்டி 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 எட்டும் பிடிக்கிறு பொம்முனதை பற்றி எட்டு பிடிக்கிற உம்பனை பணியேறி பறித்திடலாம் எட்டு பிடிக்கிற கொம்புடு அப்படி ஏறி பறித்திடலாம் எட்டு பிடிக்கிற உம்பனை பணியேறி பறித்திடலாம் எட்டு பிடிக்கிற உம்பனை பறித்திடலாம் 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 எட்டு பிடிக்கின்ற கொம்புகள் ஆமாம். நாங்கள் கண்டு வந்தது கண்டேன் பொன்னொன்று இங்கு முருகப்பெருமான் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ரவிதரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடைகளை விட்டு புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளது வணக்கம். பொன்னொன்று கண்டேன் பிணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா அது ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அது யாரென்று நான் சொல்ல வேண்டுமா பூமரையும் பூங்கொடியே பூமாலை சூடவா பெண்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார் தேர்ந்து வரும் நேரத்திலே தேவி நடமாடுகிறார் மல்லிகா தேவி நடமாடுகிறாள் நாதஸ்வர ஓசையிலே பொல்லொன்று கண்டே பிணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை
கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா அவள் யார் என்று நான் சொல்ல வேண்டுமா. நன்றி 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 நன்றி. கண்டேன் அந்த பெண் யாருமா? அவள் தான் சுந்தரவள்ளி, சுதந்திரமாக இருக்கிறாள். அவளை மணமுடிக்கக்கூடிய நேரம் புறப்பட்டு விட்டது. பிரம்ம முகூர்த்த வேலை 4:30லேருந்து 6 மணி, 5:30 விடிஞ்சிருது. அதனால வெகு சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் மணமுடித்து காட்ட வேண்டும். புறப்படுங்கள் வேடனாக. அப்படியாகட்டும். தாங்கள் சொல்வது போல சீக்கிரம் வேடுவனாக சென்று விந்தைகள் பல விருந்து வாருங்கள், வாருங்கள். அண்ணவிடம் விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம். நன்றி. திருமணத்துக்கு வரும்பொழுது எமக்கு கண்டிப்பான முறையிலே தேட கிடைக்காத திரவியமாக சிக்கல் கிடைக்கிறது கஷ்டம். என்னங்க தேட கிடைக்காத திரவியம் ஒரு 3 வாங்கிட்டு வந்தா கொடுக்கலான்னு பார்க்குறேன். முருகா, அந்த 3 எனக்கே வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னமும் பஞ்சாயத்து தீரல. அவர்கள் என்ன சொல்லக்கூடிய 3 7 1 7 717 கடை அடைச்சாச்சு. அதுல சிரமம் தான். 54 33 சந்தோஷம். அது என்ன அதே அம்மூர் கடை. அவியலா சரி இருக்கட்டும், போங்க நீ புறப்படுங்க. பாமாலை வாடி பூமாலை கொண்டு வருகிறேன். வாருங்கள், சென்று வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறான். மாயாண்டி சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே, இன்று குருநாதனுடைய அனுகிரகத்தினாலே அப்பனுக்கே பாடம் சொன்னவன், தந்தைக்கு குருவாக இருந்து ஓம் என்ற பர்ணவத்தை உபதரித்தவன் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட குருவனுடைய மனத்தை நாமும் இவ்விடத்திலே மனமுடித்து வைக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவனிட்ட கட்டளை, அவனுடைய அளவை யாராலும் மாற்ற முடியாது. கடவுளுக்கே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் உலகத்தில் யாருக்கே இருக்கு? நம்மளை தவிர. அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே சொல்வார்களே, வெண்கலம் உடைந்து விட்டால் வேண்டும் என்று பேணுவர், மண் களம் உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், இந்த நன்களம் உடைந்து விட்டால் நாறு வெண்டு போடுவர். உலகத்தில் நிலையில்லாத மனித உடம்பு, அதை வச்சு என்ன ஆட்டம் பாட்டம் வாழ்கிறான். வாழ்க்கைட்டம். உலகத்தின் தூக்கங்களை கலைத்து பார்ப்போம். உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பிறக்க வைத்தாள் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தாள், கரை மேல் இருக்க வைத்தாள் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தாள். கரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய், கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய், கரை மேல் பிறக்க வைத்தாள் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைக்கடல் மேலே அலையாய் திரிந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெயிலிலாவே விளக்காயெரியும் கடலால் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடலால் எங்கள் வீடு, வெயிலிலாவே விளக்காயெரியும்
பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரைமே பிறக்க வைத்தாய் கடலில் நடுவே பயணம் போனார் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு தாழ் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் தரைமேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் தரைமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தார் ஆ, ஆ, ஓ, ஓ.